என்ன ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு தெரியல. உங்கள் கட்சியை கேட்டிங்கனாக்கா அடுத்த முதலமைச்சர் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் தான்றீங்க. அப்புறம் பார்த்தா திமுக விட்டு நாங்கள் இப்போதைக்கு நகர்ற மாதிரி இல்லைன்றீங்க. இதை நம்ம சுட்டி காட்டணும்னா திமுகவிலேருந்து எங்களை பிரிக்க பார்க்கிறீர்கள் உங்களை போன்ற ஆட்கள்லாம், எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களாம் அப்படின்னு சொல்கிறீங்க. திமுகவிலிருந்தே யார் சாராயத்தை காய்ச்சி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த கட்சி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நபர்களை வந்துக்கிட்டு அங்கேருந்து 2 பேரை நாங்கள் கூப்பிட்டு வந்து மாநாடு நடத்த போகிறோம், எங்களுக்கு வெற்றினா இது எப்படி ஏற்க முடியும்? யாரை ஏமாத்துறதுலாம் பூ சுற்றுற வேலை, வார்த்தை ஜாலத்தை சொல்லி பிழப்பு நடத்துறதுக்காக இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறீங்க. திருமாவளவன், சீமான், விஜய் 3 பேரும் சேர்ந்து மாற்றி எண்ணின்றதுக்கு எங்கே சாத்தியம் இருக்குது? அவர் அங்கே கோபாலபுரத்தை விட்டு வெளியே வந்தால் தானே அந்த தம்பி இந்த மாற்றம் வரும். ஆனால் பெரியாருக்கு போய் நேற்று பூத்தட்டுகள் வச்சு மாலையில் ஒரு தலைவர் இங்கே பெரியாரை தவிர்த்து விட்டு யாரும் அரசியல் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களை முத்திரை குத்தி தனிமைப்படுத்தி சீமா நிற்கிறாருன்னா அதுக்கு துணிச்சல் இருக்குது, சிறைக்கு போகிறது துணிச்சல் இருக்குது. விஜய் இருப்பாரா? விஜய்க்கு சொன்னது இல்லை காவல்துறை. ஆமாம், இந்த காவல்துறை இந்த 31 இதுவும் வந்து கடைபிடிச்சதா? ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி எங்கே பார்க்கணுன்னா நீங்கள் சினிமாவில் தான் பார்க்கணும். இல்லைன்னு வச்சுக்க, நேற்று அந்த மாநாடே நடந்திருக்க முடியாது விதிமுறைப்படி. விஜய்க்கு மட்டும் நீங்கள் எல்லாத்தையும் கேட்குறீங்க, எங்களுக்கு நாங்கள் கேட்டுக்க மாட்டோம். ஊர் முழுக்க பதாக வைப்போம், நடு ரோட்டில் கொடி நட்டுக்கிட்டு போயிடுவோம், வாகனம் எங்கே வேணாலும் விட்டுட்டு போவோம், கொடியை போட்டிருக்கா ஒருத்தனை கிட்ட நெருங்க முடியாது. இதான அர்த்தம்? கேள்வி கேட்டால் என்ன சார் ஆகும்? கேள்வி கேட்டால் உங்க மேலே பொய் வழக்கு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஏகலைவன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், இப்போ இன்றைக்கு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் சொல்கிறாரு திமுகவுக்கும் பிசிகவுக்கும் எந்த ஒரு நெருடலும் இல்லை, வருத்தமும் இல்லை, இந்த கூட்டணி தொடரும் சொல்கிறாரு. அவர் சொல்லும் பட்சத்திலேயுமே இப்போ புதிதாக விஜய் வருகிறார், ஒரு பக்கம் சீமான் இருக்கிறார். இவர்களோடு சேர்ந்து திருமா நிற்கும் பட்சத்தில் இது ஒரு மாற்று அணியாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கா 2026? திமுகவிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியில் வர வரைக்கும் அதுக்கு மாற்று அணிக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அவங்க தூக்கி வெளியில் போட்டாங்கன்னா அப்போ மாற்று அணின்ற மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைஸ் மக்கள் நல கூட்டணிக்கு எப்படி முனைப்பு காட்டினாரோ அந்த மாதிரி வந்து தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்லிடுவார், உங்களுக்கு இங்கே சீட்டு இல்லைங்கிறது தம்பி, அதனால் நீங்கள் வேறு வழியை தேடிக்குங்கன்னுவார். இவர் உடனே வெளியில் போய் வேறு வழியை தேடிட்டு வேறு கூட்டணி அமைப்பார். போன முறை அதான் சொல்லியிருந்தார், எங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிட்டாரு இந்த மாதிரி இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால தான் நான் வெளியில் வந்து மக்கள் நல கூட்டணி நாங்கள் அமைச்சோம் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு வேளை அவங்களுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ வந்து இந்த முயற்சியை எடுப்பார், வேறு வழி இல்லை அப்படின்றதுக்காக வேண்டி. இப்போ அது வரைக்கும் வந்து இல்லை. இப்போ என்னென்னா இவர் வந்து இப்போ இந்த மாற்று அணி அப்படின்னாவே எப்படி வரும்? முதல்ல நீங்கள் தொடக்கத்துலேருந்தே அதுக்குன்னே மெனக்கெடணும். கடைசி நேரத்தில் போயிட்டு மாற்று அணினாக்கா தேர்தலில் தொகுதி பங்கீட்டில் மனஸ்தாபத்தில் இருக்கிறவங்களாம் பிரிஞ்சு வந்து நடத்தினா தான் உண்டு. அப்படி தான் வந்தாங்க கடந்த முறை இவங்க கூட்டணியில். மக்கள் நல கூட்டணியெலாம் கடைசி நிமிஷத்தில் தொகுதி பங்கீடு சிக்கலில் வரனா வந்து கூடினவங்க தான் நீங்களாம். உங்களுக்குன்னு ஒரு பெரிய கொள்கையே ஒரு பெரிய இதெல்லாம் ஒன்றும் வைக்கல, பெரிய அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் மக்கள் உங்களை புறக்கணித்தாங்க. இந்த முறையும் அதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுது. அதனால் மாற்று அணி வருகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்புனாலும் இவரை தூக்கி வெளியில் வச்சால் ஒருவேளை மாற்று அணிக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கூட விஜய் அதில் வருவாரா, திருமாவளவன் அதில் வருவாரான்னு அது முக்கோண சிக்கல் தான் அது. ஏன்னா இப்போ விஜய் பற்றி இவர் சீமான் சொல்லும்போது வருகிறேன்னு வாழ்த்துறேன் அதோட சரி, கொள்கை என்னான்னு சொல்லட்டும் தம்பி, அதை பிற்பாடு என்னன்றது பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கொள்கை முடிவு என்னான்னு அவங்க அறிவிப்பு வெளியில் வந்துட்ட பிறகு தான் அந்த கட்சி என்ன நிலைப்பாட்டில் இருக்குது, திராவிடத்தை ஒட்டி பின்பற்றி போகிறதா இல்லைனாக்கா இது தனித்த ஒரு தமிழ் தேசிய அரசியல் அடையாளத்தில் இருக்குதா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க பேச முடியும். இப்போ இந்த பக்கம் நீங்கள் எடுத்திங்கன்னா திருமாவளவன் என்னன்னு பேச முடியும்? இப்போ கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இப்போ விஜய் பக்கம் பேச முடியாது. அவர் அடுத்தது வந்து இந்த குழப்பத்தெல்லாம் சொன்னீங்கல்ல, எங்களுக்குள் விரிசலே வந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் மதுவிலக்கு போராட்டத்தை வந்து நடத்தி அதனால் கூட்டணிக்குள்ளே விரிசல் வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்கிறது நீங்கள் தான் சொன்னீங்க. வெளியில் வேறு யாரும் குழப்பலை, நீங்களே தான் குழப்பிக்கிறீங்க. அப்புறம் எங்களுக்குள்ள பிரச்சனை எதுவும் இல்லை, நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம் நீங்கள் தான் சொல்கிறீங்க. முன்னாடி சொன்னதும் நீங்கள் தான், பின்னாடி சொன்னதும் நாங்கள் தான். அப்புறம் வந்துட்டு அதிமுக இப்போ வந்து உங்களெல்லாம் பிரிச்சுணுன்னு அவங்கள பிளான் பண்ணாங்க, அவங்க யாருன்னா திட்டம் போட்டாங்களா?
நீங்கள் தான் அதிமுக வந்தாலும் பரவாயில்ல, அது பொது பிரச்சனை, நாங்கள் வரவேற்போம் நீங்கள். அப்புறம் திமுகவில் கூப்பிட்டு இடின்னு இடித்த உடனே வந்துட்டு எல்லா கட்சிகளும் வந்து பொது நோக்கத்தோடு கலந்துக்கலான்றீங்க. நீங்கள் தான் ஒன்றுக்கு ஒன்று முன்னுக்கு பின்னு முரணாக பேசிட்டு இருக்கிறீங்க. இப்போ என்னன்றீங்க, என்னுடைய பேட்டியை முழுதுமாக பார்க்காமல் ஏதோ பேசிட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றீங்க. முழுசும் பார்த்ததால தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறோம். உங்களை போன்ற ஆட்கள் முழுசும் பார்த்ததால தான், உங்கள் பேட்டி முழுசும் பார்த்ததால தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். என்ன ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு தெரியல. உங்கள் கட்சியை கேட்டிங்கனாக்கா அடுத்த முதலமைச்சர் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் தான்றீங்க. அடிக்கடி முழக்கம், உங்களுடைய அடிப்படை முழக்கமே 2026 திருமாவளவன் முதலமைச்சர். போன முறையும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, எப்போ முதலமைச்சராக வருவீங்கனாக்கா அது சொல்ல முடியாதுன்றீங்க. அப்புறம் பார்த்தா திமுக விட்டு நாங்கள் இப்போதைக்கு நகர்ற மாதிரி இல்லைன்றீங்க. இதை நம்ம சுட்டி காட்டணும்னா திமுகவிலேருந்து எங்களை பிரிக்க பார்க்கிறீர்கள் உங்களை போன்ற ஆட்கள்லாம், எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களாம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் தான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரீங்க தம்பி. இதை நம்ம கிராஸ் கேள்வி கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா உடனே எங்களை வந்து பிரிக்க பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா எப்படி? நான் ஒன்று பேசிகிட்டு இருக்கிறேன், இல்லை ஏகலைவன் சார் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க, இதுக்கு முரண்பாடாக இருக்குன்னு ஒரு விஷயத்தை நம்ம விலைக்கு நீங்கள் என்ன கேள்வி கேட்டிங்கன்னா எங்களை உடனே பிரிக்க பார்க்குறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேள்வி கேட்டாலே பிரித்தாலும் சொல்லிச்சியா? அது அப்படி தான் வந்துட்டு நீங்களாக தான் சொல்கிறீங்க. எங்களை அதனால் பிரிவு வந்தாலும் பரவாயில்லை, பிரிந்தாலும் பரவாயில்லை அப்படின்லாம் நீங்கள் தான் பேசிக்கிட்டீங்க. அவ்வளோ வேகமாக வந்துட்டு கடைசியாக போயிட்டு அங்கே அறிவாலயத்தில் அடகு வச்ச மாதிரி வச்சுட்டு திமுகவிலிருந்தே யார் சாராயத்தை காய்ச்சி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த கட்சி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நபர்களை வந்துக்கிட்டு அங்கேருந்து 2 பேரை நாங்கள் கூப்பிட்டு வந்து மாநாடு நடத்த போகிறோம், எங்களுக்கு வெற்றினா இது எப்படி ஏற்க முடியும்? பாமர மக்கள் எப்படி இது ஏற்க? இல்லை, இதில் ஒரு கேள்வி இருக்குல்ல சார் எல்லாருக்குமே, யாரை எதிர்த்து இந்த மாநாடு போடுறாங்க? அவர் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு யாருன்னாக்கா புருனே மன்னர், அவரை எதிர்த்து போராடுவார்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு போயாச்சா? அந்த அளவுக்கு தான். அவர் இங்கே வந்து பிரதமரை வந்து பேசுகிறாரு. மதுவிலக்கு கொள்கைன்றது மாநில அரசு பட்டியல். ஆமாம், இதை வந்து நீங்கள் மத்திய அரசு பார்க்கணும், மத்திய அரசு தான் பண்ணணும், அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. சரத்து 47, ஆர்டிகல் 47ன்னு சொல்கிறாரு. ஆர்டிகல் 47 அண்ணா பேசுனதெல்லாம் சொல்கிறாரு. ஆர்டிகல் 47 அண்ணா பேசின பிற்பாடு கருணாநிதி தான் கொண்டு வந்து சாராயத்தை விற்கிறதுக்கு விட்டார் தமிழ்நாட்டில். கரெக்டாக சட்டம் போடுறது கருணாநிதி அவர்கள் தான். அண்ணா வந்து மத்திய அரசுக்கிட்ட 47 ஆர்டிகல் கொண்டு வரணும்னு பேசினாருன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, பேசுன அது உங்கள் தலைவர் அண்ணா பேசிட்டு பிறகு வந்த கலைஞர் கருணாநிதி தான் சாராயத்தை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். இது எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்கள்? இப்போ இது யாரும் பேசக்கூடாது, இதை பேசிட்டோம்னா உடனே நீங்கள் வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி, கழக கோஷ்டி, அந்த கோஷ்டி, இந்த கோஷ்டின்னு ஏதாவது ஒரு முத்திரை கொடுத்து தனிநபர் தாக்குதலில் இறங்குறீங்க உங்கள் ஆட்கள். இது எப்படி சரியாக இருக்கும்? சரி, இது வந்து மாநில பட்டியலில் இருக்குது. இப்போ நீங்களே வந்து வாங்க பிரதமர் மோடி, இது வந்து மாநில பட்டியலில் இருக்குது, இந்த மாநில உரிமையை நீங்கள் தூக்கிட்டு போயிடுங்கன்னு கொடுக்குறீங்களா? வழியை கூப்பிட்டு கொடுக்குறீங்களா தம்பி? சொல்லுங்கள். அதான அர்த்தம். பிரதமர் மோடி வந்து தேசிய அளவில் ஒரு சட்டம் போடணுன்னாக்கா மாநில கல்வி இப்போ தேசிய பட்டியலுக்கு கிட்டத்தட்ட போயிட்டு கல்விக் கொள்கையை அவங்க முடிவு பண்ணுறாங்க உட்காந்துட்டு. மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களால் முடிவு பண்ண முடியாது, மொழிக்கு ஏற்ற மாதிரி உங்களால் முடிவு பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே, தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. பாடத்திட்டத்தில் உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மாற்றிட்டு தான் இருக்காங்க. பெயிண்ட் மட்டும் அடிச்சுக்கிட்டு தேசிய கொள்கையை உள்வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய மாற்றம்லாம் இல்லை. திராவிடம் வந்து தேசியத்தை மோடியினுடைய அந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டது அப்படின்னு. இல்லைன்னா ஏன் அந்த பாடத்திட்டத்துக்கு ஒரு கமிட்டி தலைவராக போட்ட பெரிய அறிஞர் டாக்டர் ஜவஹர் நேசன் ஏன் வெளியே போகிறாரு? ஏன் வெளியே அனுப்புனீங்க? ஏன்னா அவர் இந்த மாநில கல்வி, இந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி, இந்த கொள்கைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது இல்லாமல் நீங்கள் கிட்டத்தட்ட பாஜகவினுடைய கொள்கை, அந்த கல்வி கொள்கையெல்லாம் பெயிண்ட் அடித்து தலைப்பு மாற்றி மாற்றி உள்ளே கொண்டுட்டு வரீங்க. இந்த டீம் நாங்கள் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், நீங்கள் வந்து வேறு ஒரு ஐஏஎஸ் டீம் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு வேறு தேசிய கொள்கைலாம் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி உள்ளே கொண்டுட்டு வரீங்க. இந்த குற்றச்சாட்டு தானே வச்சுட்டு வெளியே போயிருக்கிறாரு. எங்கே நீங்கள் தேசியத்துக்கு எதிராக இருக்கீங்க? அது இருக்கட்டும். அட்டை மட்டும்தான், அட்டை மட்டும் பேர் மட்டும் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, கலர் மாற்றுவாங்க, அவ்வளோதான். அவங்க காவின்றதை அவங்க கருப்புன்னு வச்சுட்டு உள்ளே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எங்கேயாவது ஒரு விதத்தில், எங்கேயாவது ஒரு இடத்துல பாஜகவை நீங்கள் வந்து வலுவாக எதிர்த்து பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்களா? பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, சும்மா வந்து புருடா விட்டுட்டு பலூன் காட்டுறாங்களே, அந்த மாதிரி பண்ணுவாங்களோடைய. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை 8 வழிச்சாலையை வேகமாக நடத்த போகிறது நாங்கள் தான் சொல்கிறீங்க. என்ன கல்விக் கொள்கையில் நல்லவற்றை ஏற்போம் அப்படின்னு குரலை டோனை மாற்றுறீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் எதிர்க்கிறதா சொல்லுங்களேன், பேர் சும்மா சொல்லுங்களேன். இந்துத்துவாவுக்கு எதிராக நாங்கள் தான். நீங்கள் இந்தியாவில் எங்கேயுமே இல்லை, இந்துத்துவா ஆள்ற ஊபியை விட வேகமாக மடத்துக்கு நீங்கள் தான் வந்து அனுமதி கொடுத்து மடம் ஆரம்பிச்சிட்டிங்க. மனுஷனுக்கு இல்லை வாய்ப்பு, அதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்க. நாங்கள் தான் வந்துட்டு இது வரைக்கும் 10,000 கோயில்களுக்கு மேலே குடமுழுக்கு பண்ணியிருக்கிறது நாங்கள் தான்ட்டீங்க. இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமாக ஆக்கிரமித்த இடத்துலலாம் வந்து 6,000 ஏக்கருக்கு மேலே நாங்கள் தான் மீட்டிருக்கிறோன்னு 2 நம்பர் இல்லை 10ஆம் நம்பர் வரைக்கும் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க இந்துத்துவாவுக்கு துணையா. எப்படி நீங்கள் இந்துத்துவாவுக்கு எதிராக இருந்துட்டு முடியும்? நாங்கள் இந்துத்துவானுடைய நாங்கள் 90% இந்துக்கள் தான் சொல்லிக்கிறீங்க.
எங்கே நீங்கள் மாறுபட்டுக்கிறீங்க? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணா சொன்னார்னு எந்த ஒரு குலம் எந்த ஒரு தேவன்? திராவிடர்கள் எல்லாரும் ஒரே குலம்னு சொல்லிக்கிறீங்களா? நாளைக்கே மாற்றிக்கிறீங்களா கெசட்டில்? திராவிடர்கள் எல்லோரும் நாங்கள் அண்ணா வழி பாதை கடவுள் ஏற்பாளர் தான், ஆனால் ஒன்றே குலம் எங்களுக்கு ஒரே தேவன். எந்த குலம்? அப்புறம் ஏன் அவங்க இதில் வந்துட்டு 1008 அணிகளை வச்சுட்டு இருக்கிறீங்க? சொல்லுங்கள் நீங்கள். அப்புறம் ஏன் சாதி பார்த்து எந்த குலம் பார்த்து தானே வேட்பாளருக்கு சீட்டு ஒதுக்குறீங்க? அண்ணா வழியாது. அது தேர்தல் வேறு ஆட்சி வேறுன்றாங்களே. தேர்தல் வேறு ஆட்சி வேறுனா கொள்கை ஒன்று தானே உங்களுக்கு? கொள்கை ஒன்று தானே தம்பி. திமுகவுடைய கொள்கை ஒன்று தானே. அண்ணா வகுத்த பாதை தான் அண்ணா வகுத்த பாதையா? ஒன்றே குலம். சரி, ஒன்றே தேவன் யார்? அது அல்லாவா, இயேசுவா, இல்லை மாரியாத்தாவா, இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய சாய்பாபா டிவோட்டியை நீங்கள் மாறிக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு சாமி, எந்த சாமி சொல்லு. ஒன்றே குலம் ஒருவனே தேவனா? இது என்ன உருட்டிட்டு இருக்கிறீங்க? சும்மா அண்ணா சொன்னார், இதை சொன்னார். யாரை ஏமாத்துறதுலாம் பூ சுற்றுற வேலை. வார்த்தை ஜாலம், வார்த்தை ஜாலத்தை சொல்லி பிழப்பு நடத்துறதுக்காக இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறீங்க நீங்கள். எடுத்துக்கோ. இப்போ விளக்கம் சொல்லணும் இல்லை. ஒன்றே குலம் எல்லாத்துக்கும் ஒரு இதுனா அப்புறம் இந்து முஸ்லீம் ஏன் சிறுபான்மையினர் நலன்னு வச்சுக்கிறீங்க? எடுத்துகிட்டு போகலாமா? இங்கே ஒரே தேவன் தான் பண்ணிட்டு போகலாமா? இல்லை. ஆமாம். எதுக்கு இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்க? கேட்டால் அவர்களையும் நாங்கள் மதிக்கிறோன்னு அதுக்கு ஒரு பூ சுற்றுற வேலை. மொத்தம் ஒரு ஹம்பக்கு இவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறது ஹம்பக்கு. தொடர்ச்சியாக இவங்க பண்ணுறது எல்லாம் இந்த மாதிரியான விஷயம். இது விமர்சனம் பண்ணோம்னா அவங்களுக்கு தப்பாக போயிடுது. இப்போ இது வரைக்கும் கேட்டதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். மத்திய அரசு நீங்கள் எதிர்க்கிறீர்களா? பதில் சொல்லுங்கள். சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க, கையெழுத்து வாங்குறீங்க நீட்டுக்கு எதிராக. 2 முறை போய் பிரதமரை சந்திக்கிறார் உதயநிதி. அதை கொண்டு போய் நேரம் அங்கே கொடுத்துட்டு வரல. உங்களுக்கு தான் சும குறைஞ்சி போகுது. ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் வேணால் கூட ஒரு ஆளை போட்டு எடுத்துகிட்டு போங்க. மக்கள் வரி பணத்தில் தான் போயிட்டு வர போகிறீங்க. ஐயா அந்த மாதிரி உங்களுக்கு எதிராக வாங்கியிருக்கிறேன் தாங்க, அவ்வளோ தூரம் கொண்டு போய் வச்சுட்டு வாங்கலாம். செங்கல் காமிச்சு எய்ம்ஸ் வந்து ஒன்று தொடங்கவே இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு பாருங்கள். அந்த செங்கல் எடுத்து போய் பிரதமரை பார்க்குறப்ப பக்கத்தில் வச்சுட்டு பேசுங்களா. இதான் நீங்கள் அடிக்கல் நாட்டின செங்கலுங்க வச்சுங்கிறாங்க ஐயா, பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேச. சும்மா ஒரு அரசியல். யாரை ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க? மக்கள்கிட்ட சும்மா அப்படி ஒரு ஏமாற்றி இந்த மக்கள் இன்னும் இப்படியே இருக்கிறாங்க. சுயமரியாதைன்னு நீங்கள் பேசுகிறீங்க. உங்கள் சுயமரியாதை எங்கே இருக்குது? செஞ்சி மஸ்தான் வீடியோ வந்து போய் பார்த்தேன், போட்டிருக்கிறோங்க. பட்டியில் அடித்து வச்சு வெளியே வந்து வச்சு வாசலில் நின்றுட்டு காசு எண்ணி கொடுத்து அனுப்புகிறாரு. அப்படி போகிற மக்கள் அங்கே வந்து சோத்து பாட்டில் வாங்கிட்டு போகிறாங்க, தண்ணி பாட்டில் வாங்கிட்டு. உங்கள் சுயமரியாதை இப்படி தானே வச்சுருக்கீங்க. இதுவா அண்ணா வழி? இதுவா பெரியார்? அது வெற்றிக்கான வியூகம்னு சொல்கிறாங்க. எது வெற்றிக்கான வியூகம்? இந்த மாதிரி பொட்டலம் சுயமரியாதை இல்லாமல் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு சோத்து பட்டலமும் தண்ணியும் காசும் கொடுத்து வச்சுக்கிறது உங்கள் சுயமரியாதை என்ன சார்? அதுதான் நான் கேட்குறேன். சொல்லு. நான் சுயமாக நிற்கணும், நீ என்னை வந்து அடிமைத்தனம் பண்ணாத, நீ என்னை வந்து இந்த மாதிரி பட்டியல் அடித்து காசு கொடுக்காத, இந்த அரசியல்லாம் வேணான்றதுக்கு பேர் தான் சுயமரியாதை. நீ இன்னும் வந்து பஞ்ச பராரி மாதிரி இருக்கிற நம்ம மக்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பட்டியலை அடிச்சுக்கின்னு நீ வந்து இந்த பிரச்சாரம் பண்ணிவிட்டு இதுக்கு காசு கொடுத்துட்டு இந்த சூரியன் சொல்லியே காசு கொடுத்துட்டு இருக்கிற. இதுக்கு பேர் சுயமரியாதை. இந்த மக்களுக்கு சுயமரியாதை சொல்லிக் கொடுக்குற லட்சணமாக அது. பெரியார் பேசினார், இல்லைன்னு சொல்ல வரல, நான் அவரை குறை சொல்லலை. பேசினார், பிரச்சாரம் பண்ணார். அதை தாண்டி என்ன செய்தாருன்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் என்ன செய்தீங்க இது வரைக்கும்? நிறைய விஷயம் இருக்குது. இந்த கேள்வி எங்கே வந்தீங்க? அந்த கேள்விக்கு வரேன் நான். இந்த மாதிரியான விஷயத்துக்கு மத்தியில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பிரதமர் இவர் தான் முதலமைச்சர் நாங்கன்றாங்க விடுதலை சிறுத்தைகள். அப்போ முதலமைச்சர் நீ என்ன அரசியல் பண்ணணும்? இவர் திமுக கூடவே இருந்துக்கிட்டு நீ எப்படி முதலமைச்சராக வர முடியும்? இந்த கேள்வி வருதா இல்லையா? அப்புறம் திமுக இவர் திருமாவளவன், சீமான், விஜய் 3 பேரும் சேர்ந்து மார்ச் எண்ணின்றதுக்கு எங்கே சாத்தியம் இருக்குது? அவர் அங்கே கோபாலபுரத்தை விட்டு வெளியே வந்தால் தானே அந்த தம்பி இந்த மாற்றம் வரும். இல்லை, இப்போ திருமாவை தவிர்த்துட்டு விஜயோ சீமானோ, இப்போ சீமான் கூட சொல்லியிருக்காரு. அது சொல்லிட்டாரு, தொடக்கத்துலேருந்தே சொல்லிட்டாரு. கொள்கை என்னன்னு வரட்டும், அந்த தம்பி முடிவு இருக்கு. கொள்கை இல்லா கட்சியாக தான் என்ன ஓட்டிக்கிட்டு இருக்காரு விஜய். ஆமாம், கொள்கை எதிர்க்கு ஒன்றும் சொல்லவே இல்லையே. ஆனால் பெரியாருக்கு போய் நேற்று பூத்தட்டுகள் வச்சு மாலையில் ஒரு தலைவர் இங்கே பெரியாரை தவிர்த்து விட்டு யாரும் அரசியல் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களை முத்திரை குத்தி தனிமைப்படுத்த. சீமான் நிற்கிறாருன்னா அதுக்கு துணிச்சல் இருக்குது. சிறைக்கு போகிறது துணிச்சல் இருக்குது. சிறைக்கு போகிறாரு. சிறையில் வந்து 2 வருஷத்தில் 1.5 வருஷத்துக்கு மேலே சிறையில் இருந்தார். தொடக்கப்பட்ட கட்சி தொடங்கின 2 வருஷத்தில் 1.5 வருஷமாக இன்னும் 1 வருஷத்துக்கிட்ட தாண்டி சிறையில் இருந்தார். விஜய் இருப்பாரா? சலுகைகள் இல்லையோ சொல்கிறேன் நான். அந்த அரசியல் வேறு, நீங்கள் ஒப்பிட முடியாது. சீமானுக்கிட்ட இருக்கிற அரசியல் வேறு. இல்லை, அன்றைக்கு ஒத்த ஆளாக இருந்தார், இன்னைக்கு 8% மக்கள் கூட நிற்கிறாங்களே. அது இல்லை, அந்த 8% மக்கள் இல்லைன்றப்போ நின்னார். இருக்கும்போது ஒன்று எப்படி நிற்பார்? அதுதான் அங்கே சொல்ல வர்றது. அங்கே நிறைய கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்குது. எல்லா கட்சியிலையுமே பிரச்சனை இருக்குது. அதை நம்ம விமர்சிப்போம். குற்றச்சாட்டு சொல்லக்கூடியவர்களுடைய வழியை நம்ம ஏற்கிறோம், அதை நான் மறுக்கலை. ஆனால் இந்த பொது பிரச்சனை இருக்குதுல்ல, பொதுவாக அவர் நிற்கிறாரு, விரியா நிற்கலைன்னா விஜய் எப்படி நிற்க முடியும்? அவருடைய அரசியல் பண அரசியல்ன்ற மாதிரி தானே வருது. அவர் அப்புறம் என்ன பண்ணுவார்? இங்கே வந்து பெரியார்னு ஒரு பெரிய பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்குது. எப்படி காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வந்த உடனே நாடு முழுக்க தேசம் முழுக்க காந்தி காந்தி காந்தின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கட்டமைச்சு
சுகதேவ், ராஜகுரு இப்படியான மிக பெரும் தியாகிகள், பகத்சிங், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸனுடைய அவருடைய அந்த போராட்டத்துக்காக தான் பிரிட்டிஷே பயந்து சுதந்திரத்தை கொடுத்துட்டு போனான்ற வரலாறுலாம் மறைச்சிட்டிங்களே. அதே போல் உங்ககிட்ட அதிகாரத்துக்கு வந்த உடனே நீங்கள் இந்த பெரியார்ன்ற கட்டமைப்பு பிம்பத்தை தூக்கிக்கிட்டே போகிறீங்க. சரி, பெரியார் சொன்ன கொள்கைகள், கோரிக்கைகள், கோட்பாடுகள் ஏதாவது இது வரைக்கும் நடைமுறைப்படுத்திக்கணுன்னாக்கா இல்லை. கடவுளை மறுப்பவன், காட்டு மிராண்டி, அயோக்கியன், முட்டாள்னு எல்லாத்தையும் சொன்னதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தூக்கி சுற்றுறீங்க. இல்லை, எங்களுக்கு அண்ணா சொல்லிட்டார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதுக்கு தான் முன்னாடி கேட்டேன், யார் அந்த ஒரு குலம், யார் அந்த ஒரு தேவன், இன்ன வரைக்கும் அதை சொல்லலையே, உருட்டிகிட்டே இருக்கிறீங்களேன்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் இங்கே இந்துத்துவவாதியோடு தான் நீங்கள் நடந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ பெரியாரை நீங்கள் விட்டுறணும். பெரியார் கொள்கைக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு நீங்கள் விட்டுறணும். ஆனால் அதுதான் நாங்கள் அப்படின்னு கட்டமைச்சிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க. அந்த கட்டமைப்புக்கு எதிராக யாராவது வராங்கன்னா அவங்க அரசியலை டெஸ்ட்ராய் பண்ணிடுறது. இல்லை, கரு பழனிமணன் பேசுகிறாரு, பெரியாரை ஒதுக்கி விட்டு யாரும் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை சீமான் பெரியாரை ஒதுக்கி ஆட்சி அமைத்தால் பெரியாரை ஒதுக்கிட்டு ஆட்சி அமைக்க முடியாதுன்னா பெரியார் என்ன பண்ணுறாருங்க எனக்கு புரியல. இவங்க சும்மா வசனம் பேசிக்கிட்டு எது வேணாலும் கொடுப்பாங்க, வயிற்று பழக்கு பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க தம்பி. பெரியாரை விட்டுன்னா பெரியாரை விட்டுட்டு ஒரு அரசியல் வர்றதுக்கு நீங்கள் இது வரைக்கும் விடலை, புரியுதில்ல? எவ்வளோ மோசடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு கட்சிக்கு எதிராக மட்டும். பார்த்துன்னு தானே இருக்காங்க மக்கள்லாம். என்ன உங்கள் கட்சியில் இல்லாத பாலியல் குற்றச்சாட்டா, உங்கள் கட்சியில் இல்லாத பண மோசடியா, உங்கள் கட்சியில் இல்லாத உட்கட்சி பூசலா, உங்கள் கட்சியில் இல்லாத கோஷ்டி சண்டையா? ஆளையே வெட்டி போட்டாங்க உங்கள் கட்சியில். அதை விட ஒன்றும் இல்லை, 1% இருக்கிறதுல மட்டும் இங்கே இவ்வளோ குற்றச்சாட்டுக்குன்னு மொத்த ஊடகம் சேர்ந்து பண்ணுற லாபி இருக்குல்ல, இது எதிர்கொண்டுட்டு நிற்கிறது சாத்தியமே இல்லைங்க. அதுதான் ஒரு முறையும் உங்களுக்கு ஆதித்யநாத் காலம் தொடங்கி திருவிக்கா வரைக்கும் இவ்வளோ பேரும் தலைவர்கள்லாம் நீங்கள் இல்லாமல் ஆக்கிட்டீங்களே. தமிழ்நாடுன்னு எடுத்தோன்னே பெரியார் சொல்லி தமிழ்நாடு, அண்ணா சொல்லி தமிழ்நாடு கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சங்கரலிங்கனார்ன்ற ஒரு வரலாற்றை நீங்கள் மறைச்சிங்கல்ல. இப்படி தான் இருந்துட்டு இருக்குது உங்கள் அரசியல், திராவிட அரசியல் இங்கே அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது. இல்லைன்னா என்ன அர்த்தம் சொல்லு? நீங்கள் எல்லாமே சுதந்திரத்துக்கு போராடிட்டு இருக்கிறாங்க, காமராஜர் உள்ளிட்டு எல்லாம் ஜெயிலில் இருக்கிறாங்க. நீ சுதந்திரம் வேணாம், மகாகானம் பொருந்திய பிரிட்டிஷ் ராணியாக இருக்குது, உங்கள் காலம் முழுக்க உங்கள் கால அடியிலே நாங்கள் இருக்க விரும்புகிறோம் கடிதம் எழுதினவர் பெரியார். இவர் சுதந்திரத்தை நீங்கள் சுதந்திர நாட்டுக்கு நீங்கள் அவரை பேசுகிறீங்க. எல்லை பிரச்சனை வருது, எங்கேயும் பேசலை. இவர் எங்களுக்கு அது முக்கியம் இல்லை, அதை விட வேறு முக்கியம் இருக்குதுன்னு வேறு பிரச்சனையில் இருந்துட்டு இருந்தார். தமிழ்நாடு கோரிக்கை, நான் திராவிட நாடுன்னு பேசிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியாக 56 நேரு முடிவு பண்ணி, அது கூட இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்கள்லாம் பொட்டி ஸ்ரீராமுலு தனி ஆந்திராவுக்காக உண்ணாவிரதம் இறந்தோடனே பெரும் கலவரம், தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க. சென்னையில் நடந்தது, வட சென்னையில் தான் நடந்தது. கொந்தளிப்பு தாங்க முடியல. லாண்ட் ஆர்டர் பிரச்சனை அந்த அளவுக்கு மிக பெரும் போராட்டமாக நேரு பின்வாங்கினார். உடனடியாக ஒத்துக்கிட்டார் 2 நாளில். தனி ஆந்திராவுக்கு நான் உத்தரவாதம். அப்படி அதுக்கு பிறகு வராரு பெரியார், தமிழ்நாடு தனி நாடாகணும், தனிநாடு இல்லை தமிழ்நாடுன்னு தனி மாநிலம் வரணும் அப்படின்னு. அது வரைக்கும் முன்னாடி என்னன்னு சொல்லிட்டு இருந்தாரு, திராவிட நாடு. இப்படி எல்லாத்துலேயுமே கிழக்கு மேற்குமாக இருந்தவர் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இவர் தான் எல்லாத்துக்கும்னா என்ன அர்த்தம்? இவர் வந்த ஒரு படம் தான் கல்வி அறிவு அப்படின்னாக்கா காமராஜர் பிள்ளை கல்வி அறிவு இல்லையா? எத்தனை பித்தலாட்டம் உங்ககிட்ட இருக்குது? நான் பெரியாரை விமர்சிக்கலை. பெரியார் பேசினார், அவர் கொள்கையை வச்சார், பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். நடைமுறைப்படுத்தி நீங்கள் வந்திருக்கிறீங்களா? இல்லை, பெரியாரின் கொள்கைகள் அவருடைய பிரச்சாரங்கள்லாம் நம்ம ஆட்சிகளோ கட்சிகளோ வச்சுக்கலாம், ஆனால் பள்ளிகளில் கொண்டு போகலாமா? கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க, பள்ளிக்கூடங்களில் பகுத்தறிவு கற்றுத்தரப்படட்டும், சமத்துவம் ஓங்கட்டும், பிற்போக்கு ஒழியட்டும், பெரியார் பேசட்டும்னு சொல்கிறாங்களே, பெரியாரை பேச விடலாமா? இல்லை, அதுதான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் பண்ணுற இந்த பித்தலாட்டம் இருக்குல்ல, உங்களுக்கு இந்த அதிகாரத்துக்கு நீங்கள் திணிக்கிறீங்க. சரி, நாளைக்கு பேருக்கு வந்துடுது பாஜக வந்துடுது, அவங்க திணிப்பாங்களா மாட்டாங்களா? பள்ளிக்கூடத்தில் திணிப்பாங்களா மாட்டாங்களா? சொல்லுங்க தம்பி. முன்னுதாரணமாக நீங்கள் இருந்துட்டீங்க. பள்ளியே வைங்க, பாடத்தை பாடமாக வைங்க. உங்கள் அரசியல், உங்கள் தலைவரை கொண்டு தெரு வச்சுட்டு இருக்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தில் வைக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். யாரையும் வைக்காதீங்க. படிப்பு படிச்சுட்டு மாணவனாக வெளியில் வரட்டும், புரியுதா? நீங்கள் தான் மாணவனை படிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்களா. அண்ணா முதலமைச்சராக வந்தோடனே சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி இந்த மாணவர் போராட்டம் தான் இந்த திமுக அதிகாரத்துக்கு வர்றதுக்கே வந்துச்சு. இந்தி எதிர்ப்பு போராட்டம் 400 பேருக்கு மேலே இறந்துருக்குறாங்க. அந்த வரலாறே இல்லை. நீங்கள் வைக்கலை நீங்கள். அதன் மேலே தான் நீங்கள் அதிகாரத்தில் உட்காந்துட்டு மாணவர்கள்லாம் போராடக்கூடாது, இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே மாணவர்கள்லாம் உடஞ்சி போயிட்டாங்க. அன்றைக்கி சொன்னது இன்ன வரைக்கும் அதை அப்படியே வச்சு இங்கே மாணவராக வைங்க. இங்கே போய் பெரியாரை போய் சொல்லணும். பெரியார் தான் உங்களுக்கு பகுத்தறிவதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு. சொல்லுங்கள். இவர் சொல்கிறாரு உடனே பெரியார் சொன்னாராம் என்னென்னா, எவன் சொன்னாலும் நம்பாத, அது நானே சொன்னாலும் நம்பாத, எல்லாத்தையும் பகுத்து ஆராய்ஞ்சு பாருங்கள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டான் வள்ளுவன் இந்த மண்ணில். எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுதுன்னு தலையிலே போட்டு அடிச்சுட்டு போனான். இதுக்கு மேலே என்ன வரணும் சொல்லுங்கள்? எல்லாம் என்ன வரணும்? பெண் ஏன் அடிமையானால்ன்றதை ஒரு வெளிநாட்டில் பெரிய அறிஞர் எழுதின புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் கொண்டு வந்துட்டு பெண் விழிப்புணர்வுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி இந்த பெரியாருக்கு முன்னாடி அண்ணா படிச்சுட்டார்ல,
திராவிடம் படிக்க வச்சுதா? சொல்லுங்க. காங்கிரஸில் அத்தனை பேரும் நின்று படிச்சுட்டு வந்தாங்க, யார் படிக்க வச்சது? பெரியார் படிக்க வச்சாரா? மற்ற கட்சியில எல்லாம் படிச்சிருந்தாங்களே கம்யூனிஸ்ட்டுகள், பெரியார் படிக்க வச்சாரா? இன்னொரு பெரிய மோசடி, சிங்காரவேலன் என்கிற மாபெரும் மனிதன் இந்த மண்ணில் இருந்தான். யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது பேசுமா? பெரியார் சொல்லியிருக்கிறார், நாங்கள் பேசக்கூடிய இந்த தத்துவம், அந்த கொள்கையெல்லாம் சிங்காரவேலர் பேசியது, எழுதியது, சொன்னது அப்படின்றார். பெரியாரை இந்த வழிப்படுத்தியதே அந்த பொதுமைன்னு சொல்கிறது, சுயமரியாதை, இது எல்லாம் சொன்னதே இங்கே தான். சுயமரியாதை முதல்ல பெரிய அளவில் பேசி பிரச்சாரம் பண்ணது அயோத்திதாச பண்டிதர். பொது உடைமை கொள்கைன்ற இந்த சித்தாந்தத்தில் எல்லாருமே சமம் அப்படின்னு பேசுனது சிங்காரவேலர். தன்னுடைய மிக பெரும் சொத்து இன்னைக்கு ஈஸியாக இந்த மெரினா கடற்கரையில் போனீங்கன்னா இந்த விவேகானந்தர் ஹவுஸ் இருக்குல்ல, பின்னாடி வெலிங்டன் காலேஜ் இருக்குல்ல, அது எல்லாம் அவருடைய சொத்து. டைட்டில் பார்க் முழுக்க அவருடைய சொத்து. பிரிட்டிஷ்க்கு எதிராக தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இவர் தொல்லை தாங்க முடியல. பொருளாதார பெரிய வக்கீல், ஏழைகளுக்குன்னு தொழிலாளருக்காக முதலாக கம்யூனிஸ்ட்டை தோற்றுவிச்சதில் பிதாமகனில் ஒருத்தர். அவர் கூட பெரியார் பழக போய் தான் பெரியார் நிறைய புத்தகங்கள் அதெல்லாம் அறிமுகப்படுத்துகிற ரஷ்ய சோசியலிச புத்தகத்தில் அறிமுகப்படுத்துனதே சிங்காரவேலர். பெரியார் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் சிங்காரவேலரை விட்டுட்டீங்க, பெரியாரை சொல்கிறீங்க, பித்தலாட்டம் தானே அது. அந்த இடத்துல பிரிட்டிஷ்காரன் எடுத்தான், சுதந்திரம் வந்துச்சு. இன்ன வரைக்கும் நீங்கள் அவங்க சொத்தை வச்சுட்டு உட்காந்துக்கிறீங்க. இன்றைக்கும் இந்த கவர்மெண்ட்டு ட்ரஸ்ட்டு ஒன்று வச்சு கவர்மெண்ட்டில் நீதிமன்றத்தில் குடும்பம்லாம் ரோட்டில் சொத்து இல்லாமல் ரோட்டில் குடிசை வீட்லேயும் வாடகை வீட்லேயும் இருக்குது அவங்க வாரிசுகள். அந்த இடம் எல்லாம் அந்த கல்லூரி, அந்த இடத்த தான் வந்து வெலிங்டன் கல்லூரின்னு அவன் ஆரம்பிச்சுட்டு போனான். அந்த விவேகானந்தர் எல்லாமே அங்கே அவருடைய சமாதி இன்றைக்கும் இருக்குது. பெரிய அளவில் போராட்டம்லாம் மீனவ மக்கள் எடுத்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வரைக்கும் போயிட்டு அப்புறமா தான் ஒரு சின்னதாக அவங்களே கட்டியிருக்கிறாங்க. யாராருக்கும் இந்த மண்ணில் மணிமண்டபம், யாராருக்கும் மிக வான் உயர சிலை இருக்கிற இடத்துலாம் பேனாவை நட்டு வச்சுன்னு போகிறீங்க. நீங்கள் ஊர் முழுக்க போய் முச்சந்தில் பிள்ளையார் வைக்கிற மாதிரி பெரியாரை வச்சுட்டு போகிறீங்க. சிங்காரவேலர் வைங்க. பெரியார் சொல்லிட்டு போனார், அவருடைய கொள்கையை தான் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பெரியாரை பேசுங்க, சிங்காரவேலரை பேசுங்க. பெரியார்னு எல்லாத்துக்கும் நீங்கள் பெரியாரை சொல்லிட்டு இருந்தால் எப்படி? நான் அவரை எப்பவும் சொல்கிறேன், அவரை நான் விமர்சிக்கலை, பேசினார், ஏற்கிறேன், அவரும் செய்தார்னு நான் சொல்ல வரேன். ஓகே சார், புரியுதுல்ல? அப்புறம் நீங்கள் பாடத்திட்டத்தில் கொண்டு போய் அவரை வைக்கணுன்றப்ப தானே பிரச்சனை வருது. அதான் கனிமொழி அவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற பித்தலாட்டம் பாஜகவுக்கு நீங்கள் கதவு திறந்து விட்றீங்க. அவங்க நாளைக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களா? நீங்கள் திணிக்கிறீங்கல்ல. நீங்கள் அவங்களோட நிறுத்தி உங்கள் கட்சி தலைவர் பகுத்தறிவு அவர் தான் கொடுத்தாரு, இந்த கோவணத்தை அவர் தான் கட்ட வச்சாரு, திரும்ப சொல்லிட்டு இருக்காதிங்க. உங்களுக்கு முன்னாடி பகுத்தறிவு பேசினவர் சிங்காரவேலர் இருக்கிறார், தந்தை அவர் தான் உண்மையிலே சொல்ல போகணும். அதுக்கு முன்னாடி அயோத்திதாச பண்டிதர் பகுத்தறிவுலாம் சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி இங்கே எல்லாமே கோட்டு சூட்லாம் போட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தவனெல்லாம் இருக்கிறான். அதுக்கு முன்னாடி படிச்சுட்டு மிகப்பெரிய அளவில் வெளிநாடுகள்லாம் போய் படிச்சுட்டு வந்த எத்தனையோ பேர் எல்லா கட்சியிலுமே இருந்துட்டு இருக்கிறான். இவர் அப்போ பிறக்கவே இல்லை சார். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒய்எம்சியில் பார்த்தீங்கன்னா பவள விழா கொண்டாடினாங்க திமுகவுக்கு. இப்போ இவங்க ஒரு மாநாடு மாதிரி நடத்துகிறாங்க, இதுக்கு எந்த ஒரு விதிமுறைகளும் விதிக்கப்பட்டதா என்னன்னு தெரியல. ஆனால் விஜய் கள்ளக்குறிச்சி நடக்கக்கூடிய அந்த மாநாட்டுக்கு பல விதிமுறைகள், ஆட்கள் எண்ணிக்கை இவ்வளோ தான் இருக்கணும்னா நிர்ணயிக்கிறாங்களே, ஏன் அப்படி அதிகாரம் கையில் இருக்கின்ற ஒரு காரணமாக? பொதுவாகவே இவங்க இது இது பெரிய ஒரு ஆக்டோபஸ் மாதிரி தனக்கு கீழே எதுவும் வளர விட்டாது பக்கத்தில். அந்த மாதிரி ஆலமரத்துக்கு கீழே எதையும், புளிய மரத்துக்கு கீழே எதையும் வளர விடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், வேர்கள் அந்த இது அது எதுவுமே வளராது. புளிய மரத்துக்கு கீழே எதுவுமே வளராது. ஆமாம், அந்த மாதிரி தான் திராவிடம் தன் கீழே தனக்கு சாதகமாக இருக்கிற வரைக்கும் வச்சுக்கும். இப்போ திருமாவளவன் எதனா ரொம்ப பேசினாருன்னா அந்த கட்சி ரெண்டாக உடைப்பார். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அவங்க உடைச்ச கட்சியினுடைய பட்டியல் மிகப்பெரிய பட்டியல். விஜயகாந்த் கடைசியாக பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து எந்த கட்சியும் நீங்கள் உடைக்கல, முஸ்லீம் லீக்கிலிருந்து எந்த கட்சியும் நீங்கள் உடைக்கலை. உங்கள் தொழிலே உடைக்கிறது தான் கூட வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு உடைச்சிங்க. இப்போ திருமாவளவன் அமைதியாக உங்கள் கூட வரதெல்லாம் இருக்குது, இல்லைன்னா அதுவும் உடஞ்சி போகும். இப்போ போயிட்டு வந்திருப்பார்ல, போய் சந்திச்சார்ல, மறைமுகமாக என்ன சொல்லியிருப்பாருன்னு நம்ம ஒரு காமெடியாக சொல்கிறோம். அதை இல்லை முக்கிய நிர்வாகிகள் இந்த பக்கம் வர ரெடியாக இருக்காங்களாமே. இல்லை அதுதான், நீ போகிறதா இருந்தால் இங்கேருந்து திருமாவளவன் நீங்கள் மட்டும்தான் தனியாக போகணும், இவங்கெல்லாம் இங்கே தான் நிற்பாங்க என் கூட, பரவாயில்லையான்னு கேட்டிருப்பாரு. இவர் சரின்னு ஒத்துக்கிட்டு வந்துட்டுப்பாரு, ஏம்பா கும்பலாகவே போகலாம் வாங்கப்பா அப்படின்னு தான். அப்புறம் எங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இல்லைன்னு பேட்டி கொடுத்துக்கிறீங்க. சிறுத்தையின் 4 நாளைக்கு முன்னாடி பிரிவு வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நீங்கள் தான் பேசுகிறீங்க. இதை தான் நம்ம முன்னாடி பேசல. அண்ணா அறிவாலயம் போனாலே சிறுத்தையின் சீற்றம் குறைஞ்சிருமோ? அது எல்லா நேரத்துலையுமே அந்த பக்கம். அப்புறம் கேட்டால் அடுத்து 26, அதுக்கு அடுத்தது 31 நாங்கள் தான் முதலமைச்சர்னு ஏன் அந்த கோஷம் சும்மா போட்டுன்னு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? பட்டியல் சமூகத்தினுடைய வாக்கை கொண்டு போய் ஏன் அறிவாலயத்தில் அடக்க வைக்கிறீங்க? இப்போ நேற்று இங்கே நடந்தது ஒய்எம்சி, எவ்வளோ பிரம்மாண்டமான கூட்டம் இருந்தது, எல்லா ஊர்லேருந்தும் வாகனம் வந்தது, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ காவல்துறையில் ஒரு ஆர்டிஐ போடு, இவ்வளவு கூட்டம் அந்த வாகனம் நிறுத்துவதற்கான இடத்தை எங்கேயோ ஒதுக்கினீர்கள்னு கேளுங்க சும்மா.
ம் உடனே அவசர கதியில் இங்கே எங்கன்னா போட்டு இந்த இடத்துல தான் நாங்கள் வாகனத்தை நிறுத்த பர்மிஷன் கொடுத்தோன்னு சும்மா உருட்டுவாங்க காவல்துறை. ஆளுங்கட்சிக்கு சொல்லித்தானே ஆகணும். ஆனால் பார்த்தா அப்படி தெரியல. எங்கே நீங்கள் இடத்த கொடுத்தீங்க? ம் இப்போ விஜயகாந்துக்கு 2 இடம் பண்ணியிருந்தாங்க. ஒன்று ரோட்டுக்கு மறுபக்கத்தில் இருந்தது. அங்கே விட்டுட்டு இந்த பக்கம் கிராஸ் பண்ணுறப்ப தேசிய நெடுஞ்சாலை பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. இப்போ இங்கே போத்து மெயின் ரோடெல்லாம் இருக்கிற ஓரத்தில் தான் ஒய்எம்சி இருக்குது ராயப்பேட்டையில். ஆமாம். கரெக்டாக பிரதான மருத்துவமனை இருக்கிற இடம். ம் சுற்றி நிறைய இடத்துல வாகனங்கள் இருந்துட்டு இருந்தது. ஒரு ஊடகமும் அதை எடுத்து போடலை, அது வேற விஷயம். ம் எங்கே வாகனத்தை நிறுத்தினீங்க? கொடியெல்லாம் வந்து இந்த மாதிரி நடக்கூடாது பண்ணுங்க. ஊர் முழுக்க நடு ரோட்டில் நட்டு வச்சுட்டீங்க. உங்களுக்கு மட்டும் நட்டு வச்சுக்கோங்க, மற்றவங்களாம் நடக்கூடாதா? சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு சட்டம், நீங்கள் அந்த 31 சரத்துக்கள் இப்படி தான் நேற்று கூட்டத்தை நடத்துனீங்களா? விஜய்க்கு சொன்னது இல்லை காவல்துறை. ஆமாம். இந்த காவல்துறை இந்த 31 இதுவும் வந்து கடைபிடிச்சதா? கூட நின்று கொடி பிடிக்கிறதுக்கு வரைக்கும் கூட நின்று இருக்கும், துணை புரிஞ்சிருக்கும் என்ன கேட்டாக்கா. ம் அது மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் காவல்துறை ஒழிய கட்சிகளுக்கு கிடையாது, கட்சி தலைவருக்கு கட்சி தலைமைக்கு கிடையாதுன்னு பலமுறை எல்லாரும் பேசிட்டாங்க. அவங்க மேலேயும் தப்பு இல்லை. வர அதிகாரம் முழுக்க அதிமுக வந்தாலும் திமுக வந்தாலும் மாறி மாறி காவல்துறையை கைப்பாவை பயன்படுத்திக்கிட்டு நம்ம பேச்சை கேட்குற மாதிரி அதிகாரிகளை போட்டுக்கிட்டாங்கன்னா அப்படி ஏற்ற மாதிரி எதுக்கு நமக்கு ஒம்புன்னு போயிட்டு சர்வீஸ் விட்டு போகிற மாதிரி தான் இன்றைக்கி வந்துட்டாங்க. ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி எங்கே பார்க்கணுன்னா இன்றைக்கி சினிமாவில் தான் பார்க்கணும். இல்லைன்னு வச்சுக்க, நேற்று அந்த மாநாடே நடந்திருக்க முடியாது விதிமுறைப்படி. கரெக்டாக எந்த அடிப்படையில் நடத்துறீங்க? எங்கே வாகனத்தை நிறுத்த போகிறீங்க? கேள்வி எங்கன்னா கேட்டுருக்கணும்ல. விஜய்க்கு மட்டும் நீங்கள் எல்லாத்தையும் கேட்குறீங்க, எங்களுக்கு நாங்கள் கேட்டுக்க மாட்டோம். ஊர் முழுக்க பதாகை வைப்போம், நடு ரோட்டில் கொடி நட்டுக்கிட்டு போயிடுவோம், வாகனம் எங்கே வேணாலும் விட்டுட்டு போவோம், கொடியை போட்டிருக்கா ஒருத்தனை கிட்ட நெருங்க முடியாது. இதானே அர்த்தம்? கேள்வி கேட்டால் என்ன சார் ஆகும்? கேள்வி கேட்டால் என்ன பண்ண முடியும்? கேள்வி கேட்டால் அவங்க மேலே பொய் வழக்கு. கஞ்சா வச்சுருக்கீங்களா? இல்லை. அதான் வரும். நீங்கள் பேசுனீங்கன்னா அது வரும். வேறு எதனா அவதூறு வழக்கு வரும். கையை பிடிச்சி இழுத்தானே எதனா கேஸ் போடுவீங்க. ஏதாவது உங்களுக்கா இல்லை வழி சொல்லு. எத்தனை வழக்கு உங்கள் வரலாற்றில் எடுங்களேன் எல்லாமே. டி ராஜேந்தர் உங்களுக்கு எதிர்க்க ஆரம்பித்தார்னு நடிகர் டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பித்து திமுக எதிர்க்க ஆரம்பித்தார். ஆரம்பித்த உடனே அவர் வந்து விதிமுறையை நேற்று வரைக்கும் எத்தனை வருஷமாக இருந்த வீட்டில் விதியை மீறி 2வது மாடி கட்டிக்கிறாருன்னு போய் வண்டி வச்சு இடிச்சிங்க. செய்தித்தாளில் படம்லாம் வந்தது. வரலாறு இப்படி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் எத்தனை பேருக்கு யாருக்கு செய்யலை? உங்கள் கூட உங்களுக்கு ஆதரித்து பேசுகிற வரைக்கும் எல்லா வசதி வாய்ப்பும் செய்து கொடுத்துட்ருப்பீங்க. எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய, எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடியவங்க வந்து நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ணணும், வழக்கு போடணும், எதனா பண்ணணும். புரியுதில்லை உங்களுக்கு? இந்த பக்கம் யூடியூப்பில் வந்துட்டு அதே ஒரு அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களை மையம் வச்சு ஒருத்தர் பேசினார்னு கைது பண்ணி சிறைக்கு அனுப்புறீங்க. உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு யூடியூபரில் வந்துட்டு அவரே அந்த பெண்களை வந்து நடிகைகள்லாம் கொச்சப்படுத்தி பேட்டி கொடுக்குறது ஒளிபரப்புறாரு. 2 பேர் மேலேயும் வழக்கு. இது வரைக்கும் கைது பண்ணலை. புரியுதில்லை உங்களுக்கு? அப்போ அதிகாரமற்றவனை நீ போய் உங்கள் வீரத்தெல்லாம் எங்கே காட்டுறேன்னா எளிமையானவங்ககிட்டையும் அதிகாரமற்றவங்ககிட்டையும் தான் காட்டுறீங்க. வலுவாக இருக்கிறவங்ககிட்டையும் சாதகமாக இருக்கிறவங்ககிட்டையும் காட்ட மாட்டேங்கிறீங்க. எத்தனை உதாரணம் உங்களுக்கு சொல்கிறது? சீதையின் மைந்தன் தமிழ் தேசிய தளத்தில் பெரியார் என்ன செய்தார்னு பெரியார் இருக்கும்போது அவரால் திருத்தப்பட்ட அந்த புத்தகம் அவருடன் இருந்த நண்பர் எழுதின ஒரு பகுதியை படித்து காட்டி பெரியார் செய்த பலான தொழில் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னதுக்கு அது மேலே வழக்கு 70 நாளுக்கு மேலே சிறையில் இருந்தார். அதே வார்த்தையை ஊர் முழுக்க பகிரங்கமாக எச்சராஜா சொல்கிறாரு. இன்ன வரைக்கும் கிட்ட போகலை. நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டு இவங்க வந்து புகார் கொடுத்தாங்க, அவங்க புகார் கொடுத்தாங்கன்னு ஓடி ஓடி கைது பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த பக்கம் எச்சராஜா மேலேயே வந்து புகார் கொடுத்ததெல்லாம் இருக்குது. ஐயா சுபவீர பாண்டியன் கொடுத்த புகார்லாம் இருக்குது. ஒரு நடவடிக்கையும் எடுக்கலையே நீங்கள். ஏன்னா அந்த பக்கம் போக முடியாது இல்லை, உங்களுக்கு வலுவானவங்க இருக்காங்கல்ல, டெல்லியிலேருந்து அடி விடணும்ல. இப்போ நீங்கள் எப்படியெல்லாம் அரசியல்லாம் நடத்திட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு வேணும்னா ஒரு சட்டத்திட்டம் போட்டுக்கிறது, அதை நீங்களே மீறுறது. உங்களை மாதிரி தான் கார்பரேஷன் சென்னை பெங்களூரில் வச்சுருக்கான். அங்கே போய் பாருங்கள், அதிகாரி இருக்கிறான். எந்த கட்சி வந்தாலும் சரி, ஒரே ஒரு கொடி தான். நானும் சுற்றி பார்த்தேன் பெங்களூர். ஒரு சின்ன பிட்டு பேப்பர் நோட்டீஸ் கூட ஒட்டி எங்கேயுமே பார்க்கல. இந்த சின்னதாக போஸ்ட் சின்ன நோட்டீஸ் ஒட்டுவாங்கல்ல, அது கூட கிடையாது. அவ்வளோ தூய்மையாக இருக்குது. எங்கேயுமே பேனர் இல்லை, கட்சி கொடியில் இருக்கிற ஒரே ஒரு கொடி கண்ணில் பட்டதுன்னா அது கர்நாடக மாநில கொடி. நீ சுயமரியாதையை பேசுகிற உன் மாநிலத்துக்கு ஒரு கொடியை வைக்கிறதுக்கு துப்பு இல்லை. நீ வந்து பேசுகிற சுயமரியாதையை பற்றி. இந்த இனம் தமிழன் எப்படிப்பட்டது, இந்த தமிழ்நாடு எப்படிப்பட்ட போராட்டத்தில் வந்திருக்குது. மொழிக்காக வந்து இந்த மண்ணில் இருந்து உயிர் தியாகம் பண்ண மண் இது. இப்போ இருக்கிற ஒரு தனி கொடி இருக்கணுன்ற ஒரு கொடியை உன்னால் ஒன்றும் கட்டமைக்க முடியல. அந்த திராவிடம் ஏமாற்றிக்கிட்டு இன்ன வரைக்கும் அவன் மாநிலத்தை தனி கொடி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில். நீங்கள் எங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கொடி தெரியுதுன்னா அந்த மாநிலத்தினுடைய கொடி இருக்கும். பொது பிரச்சனை அங்கே காங்கிரஸ் பாஜக எதுவாக இருந்தாலும் காவிரி இஷ்யூன்னு ஒன்று அந்த மாநில கொடி தான் தூக்கிட்டு போராட்டத்துக்கு வராங்க. எல்லையில் போய் பாருங்கள். கட்சி கொடி விட்டு என் மாநில பிரச்சனை நான் ஒன்றா நிற்கிறேன். நீங்கள்
அடிச்சுக்க விடுறது, வெட்டி விடுறது, சண்டை சொந்த சகோதர இனத்துக்குள்ளே சண்டை பாய விட்டுட்டு நீங்கள் மட்டும் சொகுசாக உட்காந்துக்கிட்டு இதில் வந்து 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை நாங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்குலாம் என்ன பேர்? உன் மாநிலத்துக்கு இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு மாநில கொடியை வந்து தமிழ்நாட்டு கொடின்னு காட்டுறதுக்கு துப்பில் நீங்கள் சுயமரியாதை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க இன்ன வரைக்கும். சுயமரியாதைனா என்ன முதல்ல தெரியுமா? உன் மொழி மீது பற்றாரு, உன் இனத்தின் மீது பற்றாரு, உன் இனத்தினுடைய அடையாளத்தின் மீது பிடிப்பாருன்றது. கொடி இருக்குது அவங்ககிட்ட. உன் மொழி எங்கள் கர்நாடகா எப்படி வச்சுருக்கான் மொழி, நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க? எப்படி வச்சுருக்கீங்க? ரோட்டில் எங்கேயாவது மொழி தமிழ் மொழி இருக்குதா? பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்கள். இதெல்லாம் இல்லை சுயமரியாதை. சுயமரியாதை என்ன சுயமரியாதை? அங்கே வந்து கேட்டாக்கா நாங்கள் இந்த குடும்பத்துக்கு காலங்காலமாக கொத்தடிமையாக இருப்பாங்கன்றாங்க. அப்படி தான் உங்கள் சுயமரியாதையை வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து சுயமரியாதையை வந்து பேசுகிறீங்க வெளியில் வந்து. சனாதன ஒழிப்பை பற்றி முதல்ல திராவிட சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு என்னன்னு பாருங்கள். ஆரிய சனாதனத்தை விட 100 மடங்கு கொடுமையானது திராவிட சனாதனம். பலமுறை சொல்லிட்டு இருக்கிறேன் நான். எனக்கு உண்மையிலே வசதி வாய்ப்பு இல்லை, போதிய நேரம் இல்லை. இல்லைனாக்கா திராவிட சனாதனத்துன்றது என்றைக்கே போட்டு உடச்சிருப்பேன். அவ்வளோ திராவிட சனாதனத்தை நீ வச்சு விட்டு நீ போய் ஆரிய சனாதனம் உங்ககிட்ட இருக்கிற முதல்ல உங்ககிட்ட வச்சு பிளாஸ்டிக் சேர் கொடுக்காம வச்சுக்கிறது ஒரு சனாதனம் தான். கொடுத்து வச்சு உட்கார வைக்கிறது சனாதனம் தானே. உரிய அங்கீகாரம் கொடுக்கலப்பா, உனக்கு மக்கள் விகிதம் இவ்வளோ தான் இருக்குது, உனக்கு நான் ஒரு 10க்கு மேலே கொடுங்க. காங்கிரஸுக்கு 10 தொகுதி கொடுத்துட்டு உனக்கு 2 தான் அப்படின்னாக்கா சனாதனமாக இல்லையா? காங்கிரஸுக்கு வாக்கு இருக்குதாங்க. அதுதான் சனாதனமா? இது வந்து இதெல்லாம் சனாதனத்தில் ஒரு வகை. இதெல்லாம் ஒரு கிளைகள் எல்லாமே. கோயிலில் வந்து மதத்துலேயும் சாதியிலையும் இருக்கிறது மட்டுமே இல்லை, சாதி பார்த்து ஓட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற அறிவாலயத்தில் தான் சனாதனம் இருக்குது. அதை நீங்கள் எடுத்து பேசணும் இல்லை தோழர் திருமாவளவன். வேட்பாளர் சாதியை பார்த்து நிறுத்தாதீங்க, சனாதனம் நாங்கள் பேசணுமா இல்லையா? சாதிய கட்டமைப்பில் தானே அது. அவன் கோயிலில் வச்சுக்கிட்டு கட்டமைப்பு பண்ணுறான், நீங்கள் அறிவாலயத்தில் வச்சுட்டு கட்டமைப்பு பண்ணுறீங்கன்னு பேசி இருக்கணுமா வேணாமா? சனாதனம் தானே அது. கரெக்டுங்களா? இதெல்லாமே வந்து என்னென்னா ஒரு ஏமாற்று வேலை. இது எல்லாமே முழுக்க சுயமாக தன்னுடைய குடும்பம் தன்னுடைய கட்சி மட்டும் இருந்துட்டு போகணும், வேறு யாரும் வந்துடக்கூடாது. அதுதான் விஜயினுடைய மாநாட்டுக்கு நீ இவ்வளோ தடை போட்டுட்டு நேற்று பார்த்தா ஒன்று மேலே நடத்தி முடிக்கிறீங்க. நீங்கள் எங்கே காரை நிறுத்துனீங்க, கொடி நடுவில் நட்டு வச்சது எப்படி? இந்த கேள்வியெல்லாம் கிடையவே கிடையாது. இல்லை யாரும் கேட்க போகிறதில்ல. ஏன்னா கேட்டுருவோம். கேட்பாரற்ற மாநாடு. நீங்கள் போய் ஒரு வீடியோ எடுத்து சுற்றி போடுங்களேன், அடுத்த நிமிஷம் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் நம்பிக்கை. ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி. வணக்கம் தம்பி.